ஓம் சாந்தி. நான் சங்கமிக சிரேஷ்ட பாக்கியத்திற்கு அதிகாரி ஆத்மா. நான் நிரந்தர யோகி ஆத்மா. நான் ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் நட்சத்திரமாக இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக ஃபரிஸ்தாவாக மாறி வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை சந்திப்பதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவருடைய அருகாமையில் செல்கின்றேன். தந்தையிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட சுயராஜ்ய அதிகாரி சோமான்தாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையையும் காலில் விடுவதிலிருந்து விடுவித்து தலை கிரீடமாக ஆக்கிவிட்டார். தன்னை சதா அன்பான குழந்தைகளின் சேவாதாரி என்று கூறிக்கொண்டார். ஒருவர் எந்த அளவிற்கு சமானதாரியாக இருப்பாரோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவராக இருப்பார். எந்த அளவு ஸ்வமான்தாரியோ அந்த அளவு பணிவு, அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். எவ்வாறு தந்தை அனைவருக்கும் பிரியமானவரோ ஒவ்வொருவரும் நான் தந்தையுடையவன், தந்தை என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். இதுதான் அனைவருக்கும் பிரியமானவரின் சிரேஷ்ட சோமானத்தின் அடையாளமாகும். தந்தை விஸ்வ கல்யாணக்காரி என்ற சோமான் கொடுத்திருக்கின்றார், மகான் ஆக்கியிருக்கின்றார். கன்னிகைகளுக்கு சிவசக்தி சொரூபத்தின் ஸ்வமானம் நினைவுபடுத்தி அவ்வாறு ஆக்கியிருக்கின்றார். வயோதிக குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவின் தோழன் என்ற அனுபவி ஸ்வமானம் கொடுத்திருக்கின்றார். ஸ்வமானம் தேக அபிமானத்தை போக்கக்கூடியது. ஸ்வமான்தாரிகள் விசேஷத்தாவை பார்த்து ஸ்வமானம் கொடுப்பார்கள். அவர்களது பார்வை, விருத்தி, செயலில் ஒவ்வொருவரின் விசேஷத்தா கலந்திருக்கும். தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு இருக்கின்றது. ஏனெனில்
தந்தையை அறிந்து கொண்டு தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். தந்தையின் அன்பு காந்தமாகும். அன்பு என்ற காந்தம் மூலம் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். உள்ளபூர்வமான அன்பு இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். எவ்வாறு தந்தைக்கு அனைவரின் மீது அன்பு இருக்கிறதோ அதே போன்று குழந்தைகளுக்கும் அனைவர் மீது அன்பு, அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வசப்படுத்தும் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள். சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான எளிய விதி உள்ளபூர்வமான அன்பு. ஞானம் என்பது விதை, ஆனால் விதை அன்பாகும். தந்தையிடமிருந்து மட்டும் சான்றிதழ் அடையக்கூடாது, பிராமண குடும்பத்தினரிடமிருந்தும் அடைய வேண்டும். இந்த நேரத்தில் தந்தை தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் சேர்த்து ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். ஞானியாக ஆகிவிட்டீர்கள், கூடவே பிரியமானவர்களாக ஆவதும் அவசியமாகும். சமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும். முழு கல்பமும் அதற்கான பலனாக மரியாதை கிடைக்கும். இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும். முழு கல்பமும் அதற்கான பலனாக மரியாதை கிடைக்கும். அரைக்கல்பம் ராஜ்ய அதிகாரிக்கான மரியாதை கிடைக்கும். அரைக்கல்பம் பக்தியில் பக்தர்களின் மூலம் மரியாதை கிடைக்கும். ஆனால் இதற்கு முழு கல்பத்திற்கு ஆதாரம் இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை அடைய வேண்டும். அனைவரும் உறுதிமொழி எடுத்தீர்கள் அல்லவா, கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன் என்று. ரியலைஸ் செய்யுங்கள், ரிவைஸ் செய்யுங்கள். சமமாகிவிடும், சரியாகிவிடும். பாப்தாதா ஒரே ஒரு சப்தத்தை தான் விரும்புகின்றார். வெற்றியாக்குங்கள், வெற்றியாளராகுங்கள். என்ன பொக்கிஷங்கள் இருக்கிறதோ, சக்திகள், சங்கல்பம், வார்த்தை, செயல், நேரம் என அனைத்தையும் வெற்றியாக்க வேண்டும். வெற்றி மூர்த்திக்கான சான்றிதழ் அடைந்தே ஆக வேண்டும். வெற்றியாக்குங்கள் மற்றும் வெற்றி செய்வியுங்கள். கருணை உடையவராக ஆகுங்கள், இரக்கமுடையவர்களாக ஆகுங்கள். வெற்றியாக்குங்கள், வெற்றி செய்வியுங்கள். வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள். அனைத்தையும் வெற்றியாக்குங்கள். டபுள் லைட் ஆகுங்கள். சம்ஸ்காரத்தை
வெற்றியாக்குங்கள். ஆத்மாவின் அனாதி சம்ஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சோமான்தாரி ஆத்மா சதா தந்தையின் உள்ளபூர்வமான அன்பிற்குரிய ஆத்மா. அனைவருக்கும் பிரியமான சிரேஷ்ட ஆத்மா. சதா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மா. சதா உறுதிமொழி மற்றும் உறுதிமொழியின் லாபம் அடையக்கூடிய சமநிலையில் இருக்கும் சுகமான ஆத்மா. சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய ஆத்மா. சங்கமிக சிரேஷ்ட பாக்கியத்திற்கு அதிகாரி ஆத்மா. இணைந்த சுரூப நினைவின் மூலம் மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆத்மா. காரணம் கூறுவதற்கு பதிலாக அதை நிவாரணம் செய்து ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.